தன்வந்திரியே நமஹ. நான் வைத்திய ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீ ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி தன்வந்திரி ஜெயந்தி. சமஸ்த லோகா சுகினோ பவந்து, சமஸ்த லோகா சுகினோ பவந்து, சமஸ்த லோகா சுகினோ பவந்து. தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு தன்வந்திரிக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம். இன்றைக்கி தன்வந்திரி அந்த சமுத்திர மந்தனம் நேரத்தில் அமிர்தத்தோட பூலோகத்துக்கு வராரு. நிறைய பேருக்கு இந்த சமுத்திர மந்தனம் கதை தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். அந்த நேரத்தில் கடைசியாக அமிர்தத்தோட பூலோகத்துக்கு வர்றதுக்கு அதோட கையோட தன்வந்திரிக்கு 4 கை. ஒரு கையில் நம்மளுடைய ஆயுர்வேதம், இன்னொரு கையில் அமிர்தம், 3வது கையில் நம்மளுக்கு அட்டைப்பூச்சி, 4வது கையில் அபயஹஸ்தம். இந்த மாதிரி 4 கையில் 4 இது வச்சுண்டு பூலோகத்துக்கு தன்வந்திரி என்ட்ரி கொடுக்குறார். தன்வந்திரி ஹோமம் நடக்கும்போது 3 வகையாக அதுக்கு கவனிப்பு கொடுக்கப்படுறது. ஒன்று அக்னி ரூபத்தில், இன்னொன்று கலச ரூபத்தில், 3வது யந்திர ரூபத்தில். இந்த மாதிரி 3 விதமான ஒரு சேனல்லையும் நம்ம தன்வந்திரியை சேவிச்சுண்டு அவருடைய அனுகிரகத்தை நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ தன்வந்திரியோடைய ஜெயந்தியோடைய விசேஷம் இதுதான். வருஷா வருஷம் தீபாவளிக்கு முந்தின நாள் வரக்கூடியது தான் தன்வந்திரி ஜெயந்தி. இன்னைக்கு தன்வந்திரியோடைய 10,008 ஆவர்த்தி மகா தன்வந்திரி சார்வஜனிக தன்வந்திரி யாகம் அப்படின்றது இங்கே நடக்கிறது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது, தன்வந்திரி ஹோமம் அப்படின்னு சாதாரணமாக எல்லாருனாலையும் செய்ய முடிகிறது கிடையாது. ஏன்னா இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த சார்வஜனிகமாக இந்த யாகத்தை நம்ம செய்யும்போது இதில் எல்லாருமே சங்கல்பத்தில் சேர்ந்துக்கலாம். அவங்க பருவா தன்வந்திரிக்கு அவங்களுடைய வேண்டுதலை தெரியப்படுத்திக்கலாம். இந்த ஒரு முழு முயற்சியே எங்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், சமஸ்த லோகா சுகினோ பவந்து அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணின்னு இருக்கோம். 12 வருஷமாக இது நாங்கள் நடத்தின்னு இருக்கோம். இது எங்களுடைய 175th இயர் ஸ்ரீ ஆயுர்வேதிக்கோடைய. நாமளும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஓவரால் ஆரோக்கியம் அப்படின்றது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு எல்லாருக்குமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரியே அமிர்த கல்சஹஸ்தாய சர்வாமை நிவாரணாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்திச்சுக்கோங்க. தேங்க்யூ.